இந்த பையனுக்கு ஸ்கூல்ல இருக்க மேஜிக்கல் ரூம்ல இருந்து ஒரு பால் கிடைக்குது. உடனே அவன் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு சொல்லி டீச்சர் உள்ள வந்து அவன் கிட்ட இந்த பாலை பிடிங்க, அந்த தட்டிலேயே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உடனே அவன் டீச்சர் குட்டியா இன்னொன்னு சொல்லி கண்ண மூடி வேண்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பால்ல நெருப்பு வந்து ஒரு ஒலி மாதிரி வந்து அந்த டீச்சர் குட்டியாயிடுறாங்க. உடனே இந்த பையன் அந்த டீச்சர் எங்கன்னு தேடுறதுக்குள்ள அவங்க இவன் பேக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனும் அந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப டீச்சர் பாத்ரூம் போறோம்னு சொல்லி அங்க இருந்த மரத்து பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துறாங்க. அந்த பையனோட அப்பா அந்த மரத்தை தூக்கணும்னு அவங்க அப்பா மேலே கொட்டிக்குது. அவரும் இதை சாதாரணமா தொடச்சு போட்டுறாரு. அடுத்த நாள் காலையில இந்த டீச்சர் அந்த பையன் கண் முழிக்கும் போது முன்னாடியே நின்று ஏன்டா எனக்கு குட்டியாக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இவன் பெருசா இருங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க பெருசாவே மாட்டிக்கிறாங்க. உடனே அவங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்க. இவன் எடுத்துட்டு போய் அவங்க கிச்சன்ல விடுறான். அவங்க எதனாவது சாப்பிடலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. உடனே இவன் டீச்சரை ஒழிச்சு வைக்கணும்ன்ற பேர்ல 2 பிரெட்டுக்கு நடுவுல வச்சு மூடிடுறான். அவங்க அப்பாவும் கத்தி எடுத்து அந்த பிரெட்டை வெட்ட வராரு. உடனே இவன் இந்த பிரெட்டை நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டு அந்த பிரெட்டை பார்சல் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரான். அப்ப உள்ள இந்த டீச்சர் நான் அவனை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. உடனே காண்டாயிட்டு அவங்களை குப்பை தொட்டியில போட்டுறான்.